ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த மாதமும் ஒரு பாசிட்டிவ் சைனோட தான் ஆரம்பிக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல குருவோட இணைந்து இருக்கிறார். பொதுவா கிரகங்கள்ல 2 தான் இயற்கையான சுப கிரகங்கள். ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்து குருவோட இணைந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சுபத்துவம். இன்னொரு சுப கிரகம் ஒன்று இருக்கு, அதுதான் வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன். இந்த சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு 5 நாட்கள், அதாவது 2.25 நாட்கள் உங்களுடைய ராசியை பார்க்கும் சந்திரன், 2.25 நாட்கள் உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கும் சந்திரன். இந்த மாதிரி அதிக சுபத்துவத்துல இந்த மாதம் உங்களுடைய ராசியும் ராசி அதிபதியும் இருக்க போகுது. ராசி சுபத்துவமா இருந்தாலே என்ன நடக்கும்? நாம விரும்பினதெல்லாம் நடக்கும். நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுடைய மனசு தெளிவா இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாம நமக்கு நன்மைகள் அதிகமா நடக்கும், நமக்கு நல்ல பணவரவு இருக்கும், எதையும் சமாளிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கும். எது வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திமிர் இருக்கும். ராசி சுபத்துவமா இருக்கும் பொழுது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுடைய 6ஆம் இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சூரியன் கேந்திரத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு 4ஆம் இடத்தின் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற அமைப்பு. ஏன்னா சூரியன் உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி இல்லையா, அதனால அதிர்ஷ்டத்தின் மூலம் 4ஆம் ஆதிபத்தியம் செயல்படுற ஒரு அமைப்பு. 4ஆம் ஆதிபத்தியத்துல அப்படி என்ன இருக்கு? 4ஆம் ஆதிபத்தியத்துல முக்கியமா படிப்பு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி இந்த மாதம் ரொம்ப நல்லபடியான அமைப்புல இருக்கு. இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு மார்க் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, 10க்கு 8 மார்க் எதிர்பார்க்கிறீங்க. அந்த 10க்கு 8 மார்க் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ராசியும் ராசி அதிபதியும் சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம நன்மைகள் நடக்கும். இப்ப அதிர்ஷ்டமும் அங்க வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசிரியர் ஒரு நல்ல மூட்ல உங்களுடைய பேப்பரை திருத்துவார். அவர் மார்க் அள்ளி போடுறாருன்னு வச்சுக்கோ, 8 மார்க் வர்றது உங்களுக்கு 9 மார்க்கா வரும். இப்ப இந்த இடத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யுது. இல்ல ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்ல ஆசிரியருக்கே ஒரு குழப்பம் மார்க்கை கொடுத்துடுறார். இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிற அமைப்பு மாணவர்களுக்கு. அடுத்ததா வீடு அமைப்பு. உங்களுக்கு வீடு வாங்குற ஐடியாவே இல்லை, ஆனா ஒரு ஃப்ரெண்டோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை, அதனால நான் வீடை விற்கலான் இருக்கேன், உன்னால முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஏற்கனவே ஐடியாவே கிடையாது, ஆனாலும் கூட சரி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல பக்கத்து வீட்டை வாங்கினா நமக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஐடியா தோணி நீங்க அந்த வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரிதான் வண்டி வாங்குற அமைப்பும் ஏற்படும். அம்மா சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்பிலையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு செயல்படும். அம்மா மூலியமா ஒரு சொத்து வர்றது, அம்மா மூலியமா ஒரு நன்மைகள் கிடைக்கிறது, அம்மாவுக்கு நன்மைகள் நடக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம். இந்த மாதம் 5ஆம் இடத்துல 2 சுப கிரகங்கள் இருக்கு, புதனும் சுக்கிரனும். புதன் மேசராசிக்கு ஆகாத கிரகம் தான், ஆனா சுக்கிரனோட சேர்ந்த புதன் ஒரு சுப கிரகங்களோட புதன் எப்பப்பெல்லாம் சேர்ந்திருக்கோ அப்ப சுபராவே செயல்படுவார் புதன். பாவ கிரகங்களோட புதன் சேர்ந்திருந்தா பாவ கிரகமா புதன் செயல்படுவார். இப்போ 5ஆம் இடத்துல 2 சுப கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகமாக்கி கொடுக்கிற அமைப்பு. அதுவும் உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதி, அதாவது தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அந்த இடத்துல குரு இருக்கிறது 2ஆம் இடத்தோட அமைப்பை வலுப்படுத்தி கொடுக்கிற அமைப்பு. இப்ப 2ஆம் அதிபதியும் போய் 5ஆம் இடத்துல அமர்றாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல பணவரவு இருக்கும், அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். இளைஞர்களுக்கு, திருமணமாகக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுக்கு நல்ல வரன் அமையும், நல்ல குடும்பத்திலிருந்து வரன் அமையும், பெண் நல்லபடியா இருப்பாங்க, உங்க மேல அன்பா இருப்பாங்க, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணா உங்களுக்கு கிடைப்பாங்க. அடுத்ததான் உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு, வாக்கு பழிதம் ஏற்படும். நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் உங்களுக்கு. புதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல கிரியேட்டிவிட்டி மைண்ட், நல்ல சிந்தனை, பேச்சால எதையும் வெல்கின்ற அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும் மேசராசிக்காரர்களுக்கு.
ஆகஸ்ட் 15க்கு மேல சூரியனும் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. அதுவும் ஒரு சுப கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறது ஒரு மிக நல்ல அமைப்பு. ஆனா அந்த இடத்துல சனியோட பார்வை இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா 5ஆம் இடத்துலயும் சனியோட பார்வை விழுது, 5ஆம் அதிபதி மேலேயும் சனியோட பார்வை விழுறது கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் தடைகள் ஏற்பட்டு பிறகுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் போய் அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும். சனி 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனா வக்ரமாகி இருக்கார். ஆனாலும் அது கூட ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு சனி ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து பலன் தந்துட்டு இருக்கார், லாப சனியா இருந்து. ராகு கேதுக்களும் ஓகே நல்ல இடத்துலயே இருக்கிறாங்க. ராகு 12ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். வீண் செலவுகளை எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்கு. ஆனா குருவோட பார்வை 6ஆம் இடத்துக்கு விழுறது ஒரு நல்ல அமைப்பு தான். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். குரு 2ஆம் இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு எப்பேற்பட்டவர்களுக்கும் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருவார் குரு. ஏன்னா கையில காசு இருக்கணும். குரு 2ஆம் இடத்துல இருந்தா கையில காசு புழங்கணும். அதற்கு ஒரு நல்ல வேலையோ தொழிலோ இருக்கணும். 10ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டு இருக்கார். அதனால தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இல்லை இனிமே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மாதம். குருவும் செவ்வாயும் இணைந்து இப்ப குருமங்கள யோகத்துல இருக்காங்க. நிலத்துக்கு காரகன் செவ்வாய். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்ப்புகளும் இருக்கும். எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு. மைனஸ்னு எதுவும் இல்லை. சனியோட பார்வைப்படுற இடங்கள் மட்டும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டா இருக்கு. மற்றபடி ஏன்னா சனி என்ற கிரகத்தை அழிக்க முடியாது. சனி எப்பவுமே எந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் கெடுக்கதான் செய்வார். அதனால ஏதோ ஒரு சில பாவகங்கள்ல ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கதான் செய்யும். மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம், ஒரு பொற்காலமான ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.